அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி பார்ப்போம். இதில் மொத்தம் 42 எழுத்து இருக்குது. அதாவது ஒவ்வொரு எழுத்தாக இருந்தாலும் அதுக்குன்னு அது வந்து ஒரு பொருள் தரும். அதனால தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறோம். இந்த 42ல் 2 மட்டும் வந்து குரில் எழுத்து. அது வந்து நோ தோ குரில். இப்போ ஒன்றா பார்ப்போம். நான் ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன், சரிங்களா? ஆனா பசு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ஆவின் பால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆவின் பால் அதை இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஆ என்றால் பசு, பசுவின் பால். தூய தமிழ் வார்த்தை அது, சரியா? ஈனா நமக்கு தெரியும், பூச்சி, அது தெரியும். இன்னொரு அர்த்தம் வந்து ஈனா ஈதல், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை ஞாபகத்தில் வச்சு தான் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஊனா இறைச்சி, நெடில். ஊனா எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஊன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஊன்கிற தமிழ் வார்த்தைக்கு பொருள் வந்து இறைச்சி. அடுத்து ஏனா அன்பு, அம்பு, ஏனா அம்பு. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஏகலைவன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏகலைவன் வந்து அம்பில் சிறந்தவன், அம்புகிறதுல சிறந்தவன், சரியா? அடுத்து ஐனா தலைவன், வியப்பு. ஐ அப்படின்னா வியப்புன்னு நமக்கு தெரியும். தலைவன் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஐ அப்படிங்கிறது கண், இங்கிலீஷில். அது வந்து தலையில் இருக்குது அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓ அப்படின்னா வியப்பு வினா தெரியும். மதகு நீர் தாங்கும் பலகை, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மாங்கிறதுக்கு ரொம்ப நிறைய அர்த்தங்கள் உண்டு. மானா பெரிய, சிறந்த, உயர்ந்த, மாமரம், அழகு, மேன்மை, விலங்கு. மானா விலங்குன்னு அர்த்தம் இருக்குது. இதில் வித்தியாசமானதுன்னு பார்த்தா அழகுங்கிற வித்தியாசமானது. மா அப்படிங்கிறது அழகு, சரிங்களா? மீனா மேலே, உயர்ச்சி, வான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனா மீ எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா விண்மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்மீன் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும், உயர்ந்து இருக்கும், வானில் இருக்கும். அதுக்கப்புறம் மூக்குரில் அப்படின்னா மூப்பு, முதுமை, சரிங்களா? இந்த மூணுலேயே ஆரம்பிக்குது, அதை வச்சு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே ஆரம்பிக்குது பாருங்க, மேன்மை, அன்பு, சரிங்களா? அடுத்து மைனா கண்மை, அஞ்சனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனா முகர்தல், அது வந்து மோ நெடில், இது வந்து மூ, இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தானா கொடு கேட்பது, ஏன்னா தாங்கிறது சாதாரண நமக்கு தெரிஞ்சது. தீங்கிறது நெருப்பு, தீமை, ரெண்டு அர்த்தம். நெருப்புக்கு அப்புறம் கமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தீனா தீமை, நெருப்பு, ரெண்டும் எடுத்துக்கணும். தூனா தூய்மை, அதாவது தூளே ஆரம்பிக்குது பாருங்கள், அப்படியே வச்சு ஷார்ட்கட்டை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தே அப்படின்னா கடவுள், நெடில். தேவன் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. அதுக்கப்புறம் தைனா தமிழ் மாதம், தைத்தல், ரெண்டு அர்த்தமும் இருக்குது. ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தூ அப்படின்னா கெடு, பிரிவு, உன். கெடு பிரிவுங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தூனா உன் அப்படிங்கிறத வந்து மெட்ராஸ் பாஷை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. துணுட்டியா அப்படின்னு பழைய இந்த வட சென்னை பக்கம் பேசுகிறதா பழைய மெட்ராஸ் பாஷை அதான், துணுட்டியா அப்படின்னு. தூனா உன், அவங்க வந்து துணுட்டியான்னு கேட்குறது வந்து நம்ம கொச்சைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது தூய தமிழ் தான், சரிங்களா? பானா பாட்டு, பாடல். பூனா மலர், புவி. பூனா பூமகள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதை வந்து புவியை குறிக்கிறது. பேனா நுரை மேகம், மழை பெய்யும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் பைனா இளமை, கைப்பை அப்படின்னு இளமை. பை அப்படிங்கிறது இளமை, அதாவது இளமையில் வந்து ரொம்ப பெரிய பை கொண்டு போகலாம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போனா செல், நானா நாக்கு, நாவு, இது தெரியும். நீனா நீக்குதல், இந்த நீலே வருது பாருங்க, அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேனா அன்பு, நேசம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நைனா மருந்து, இழிவு, சும்மா நை நைன்னு இருக்காதுல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நோனா வறுமை, இதில் பார்த்துக்கோங்க. நோனா நோய், இது வந்து குறிலுக்கு நெடில் வரும். நெடிலுக்கு வந்து நோனா வறுமை ஞாபகத்தில் வச்சிடும். நோனா நோய், துன்பம். கானா காத்தல், சோலை. கானா இந்த காத்தல்ங்கிறது தெரியும், சோலைங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கூனா பூமி. கூனா என்னென்னா கூமுட்டைன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரி சுயநலவாதிகள் எல்லாம் வந்து சுமக்கிற பூமி வந்து ஒரு கூமுட்டை தான். நம்ம வந்து மரத்தை அழிக்கிறோம், அதனால் பறவைகளை அழிக்கிறோம், எல்லாம் பண்ணுறப்ப நெகிழி பயன்படுத்துகிறோம். நம்ம நினச்சா வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கலாம். மரம் வந்து ஆனால் நம்ம யாரும் வைக்கிறது இல்லை. ஒரு மரத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் வாழும். இதெல்லாம் வந்து நம்மை கொடுக்குற பூமிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அழிவு தான் செய்கிறோம். அதனால் கூமுட்டை பூமின்னு சொல்லலாம்ல. கைனா கரம், ஒழுக்கம், இது டபுள் மீனிங்கில் எடுத்தீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சரிங்களா? கை, ஒழுக்கம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோனா வேந்தன், அரசன். அதுக்கப்புறம் சானா மரணம், பேய், சாவு. சாவுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த முதல் வார்த்தையிலே வந்துடும். சீனா இகழ்ச்சி, அடைச்சி அப்படின்னு சொல்கிறோம்ல. சேனா எருது, உயர்வு, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சேனா உயர்வு. சோனா மதில், அரண், இதே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வானா வருக, அழைத்தல், சரிங்களா? வீணா மலர், இந்த மலர்களுடைய ஒரு 7 அந்த மலர்களுடைய பருவம் கொஞ்சம் இருக்கும். அலர்வி, செம்மல், அந்த மாதிரி அதில் வி இருக்குது, சரிங்களா? வைனா வைத்தல், புல், வைக்கோல்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வவுனா கவர், இப்போ கவ்வு அப்படின்னா கவ்விருச்சு, இது வவுனா கவர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யானா அகலம், ஒரு வகை மரம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.